நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா? நுகர்வோர்கள் எந்த வகையில் ஏமாற்றப்படுகிறார்கள்? நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு ஜாஸ்தினா 30,000 டிவியை 40 ரூபா சொல்றாரு. நம்ம வேற கடையில் விற்கும் போது அது எம்ஆர்பி ரேட்டு 30 ரூபா தான் இருக்கு. 30,000 ரூபாய் இது. அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறே அந்த கடை ஆளுங்களே கொஞ்சம் வச்சு ஜாஸ்தி பண்ணுறாங்க. இவன் ஏன்னா ஃபைனான்ஸ் வாங்க வர போகிறான், இவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, மெயினாக விஷயம் தெரியாதால தான் உள்ள நுழையிறாங்க. எல்லா கடையிலையும் விதிமுறை நடப்பாக்கணும். ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு பில்லு கொடுக்கணும் மக்களுக்கு, அது நடப்பாக்கணும். எந்த ஒரு டீ கடையில் அடக்கம் போர்டு வைக்கணும். இப்போ ஒரு கடையிலையும் போர்டு இல்லை, வரிப்பட்டியல் இல்லை, அது நடப்பாக்கணும். இது சாமான் வாங்கினா அதுக்கு பில்லு கொடுக்கறதில்ல, எதுவும் எல்லாமே இருட்டடிப்பு தான் நடந்துட்டு இருக்குது. வாங்கிட்டு வர பொருள் ஒரு முட்டை வாங்கினா கூட முட்டைக்கு உண்டான வேலை பேப்பரில் போடுற மாதிரி பிரகாரம் சேல் பண்ணுறதில்ல. அவன் பெட்டி கடைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு சேல் பண்ணிகிட்ருக்கான். அதனால் நுகர்வோருக்கு லாபகரமாக எதுவுமே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு தான் கடைக்காரர்கள் என்ன விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வரைக்கும் தான் விற்றுட்ருக்காங்க. இதில் சட்டங்கள்லாம் சரியான அளவில் சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அந்த சட்டங்கள் தெரிந்தால் அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ண முடியும்.